அனைவருக்கும் வணக்கம். நான் ஜலேந்திரன், விவேகானந்தர் பேரவனுடைய நிறுவனர். சென்ற வாரம் ஒரு காணொளி நம்ம பதிவு செஞ்சுருந்தோம். கோவை பேட்டேஸ்வரன் ஆலயத்தில், அதே போல் ஹிந்து ஆலயங்கள் முழுவதும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதா பதிவு செஞ்சுருந்தோம். வருகின்ற 24ஆம் தேதி அங்கே இருக்கக்கூடிய ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா நடக்குது. அந்த விழாவுக்கு தேவையான சாலை விதிகள், அங்கே இருக்கிற சீரமைப்பு, வர்ணங்கள் பூசுவது, இதையெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பதிவு செஞ்சுருந்தோம். அத்தோட ஒரு தனிநபரினுடைய ஆதிக்கம் இருக்கிறத நம்ம ஒரு போகிற போக்கில் அப்படியே 2 பிட்டு போடுற மாதிரி நம்ம சும்மா தான் போட்டிருந்தோம். அதில் ஒன்றும் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, யாரையும் எனக்கு தெரியாது. ஆனால் பல பேர் தொலைபேசி மூலமாக கூப்பிட்டாங்க, நேரில் கேட்டாங்க யார் தனிநபர் என்னன்னு சொல்லி. அங்கே இருக்கிற HRNC இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு பழக்கம் இருக்கிறனால. நான் அப்படி இல்லை, ஏதோ இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு யூகத்தில் போட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ தான் தெரியுது, அங்கே கணவன் மனைவி 2 பேர் இங்கே ஆதிக்கம் செலுத்துவதாக பல பேர் சொல்கிறாங்க. நமக்கு தெரியாது, அது போய் நேரில் பார்த்தா தான், ஆய்வு பண்ணால் தான் தெரியும். அது அரசு அதிகாரிகளுக்கு அந்த வேலை, ஆய்வு பண்ணுறதுலாம் நம்மளோட வேலை இல்லை. நம்ம இந்த கோயிலுக்கு ஏதாவது இடையூறு யாராக இருந்தால் அதற்காக போராடுறதோ, சட்ட ரீதியாகவோ அல்லது பேச்சுவார்த்தை மூலமாக சரி செய்கிறது தான் எங்களை போன்ற அமைப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணி. மற்றபடி அந்த வேலையெல்லாம் எங்களுக்கு இல்லை. அதனால் தனிநபர்கள் யாரும் இருக்கக்கூடாது ஒன்று. அதே போல் அந்த வர்ணங்கள்லாம் பூசாமல் கடைகள் இருந்ததாக சொல்கிறாங்க. கடைகளுக்கெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டால் வழக்கு நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ அறநிலையத்துறையினுடைய சட்டப்படி 79B, நான் இந்த காணொலியில் கூடிய அந்த சட்ட புத்தகத்தினுடைய நகல் பதிவு செஞ்சு பட்டிருக்கேன் பாருங்கள். 79B படி ஒரு அறநிலையத்துறைக்கு கீழே இருக்கக்கூடிய வணிக வளாகம், கடைகள் இதையெல்லாம் இருக்குன்னு சொன்னால், சரியாக வாடகை கொடுக்கல, சொன்ன வாடகை தரலை அப்படின்னு சொன்னால் 90 நாளில் காலி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சட்டத்தில் இருக்குது. 5 வருடங்களாக வழக்கு நடக்கிறதா சொல்கிறாங்க. அந்த வழக்கு நடக்கிறதுனால பணங்கள் நீதிமன்றத்தில் கட்டதா சொல்கிறாங்க. ஆனால் நீதிமன்றத்திற்கும் வழக்குக்கும் இந்த 79B சட்டப்பிரிவின் கீழுக்கும் சரி வராதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே எங்களுடைய ஆலயத்திலலாம் அப்படி இருந்து அதிகாரிகள் எடுத்து கொடுத்துருக்குறாங்க நமக்கு. அதனால் அதை முயற்சி செய்யணும். அவருக்கு நியாயமான என்ன வாடகையோ, இன்றைக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு, மாநகராட்சிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் என்ன கணக்கோ அது கொடுக்க சொல்லி நியாயம்படி இது பண்ணணும். ஆலயத்தினுடைய சொத்து நஷ்டமாகக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். தனிநபருடைய ஆதிக்கம் கடைகளாகட்டும் கோயிலாகட்டும் எது இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அதற்காகத்தான் நம்ம சொன்னோம். அதனால் இந்த தனிநபர் ஆதிக்கம் சொல்லக்கூடிய இடத்துல இருந்து யாரோ 2 பேர் கணவன் மனைவி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஒன்று, இந்த கடைகளுக்கும் அதே மாதிரி வழக்கு இருக்கிறதா சொல்லி, அது இப்போது நம்ம காணொலிக்கு அப்புறம் சீரமைச்சது, வர்ணங்கள்லாம் பூசி இருக்கிறதா சொல்கிறாங்க. நல்லபடியாக செய்யட்டு, தனி பிரச்சனை தனியாக பார்த்துக்குவோம். ஆலயத்தினுடைய பிரச்சனை பொதுவாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆலயத்தினுடைய வழிபாடு விஷயங்கள் பொதுவாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அதனால் இது நல்லபடியாக நடக்கட்டும். இந்த நிகழ்ச்சிக்காக, இந்த விழாக்காக எங்களை போன்ற அமைப்புகளுக்கும் நீங்கள் பத்திரிகை அளித்து வர சொன்னால், அங்கே பணி செய்வதற்கு சிவனடியார்களிலிருந்து, பொதுமக்களிலிருந்து, பக்தர்களிலிருந்து, அமைப்பு மூலமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் தயாராக இருப்பாங்க. எப்போவுமே அவங்களையும் அழைச்சிங்கன்னா பணி செய்வோம். அழைக்காமல் இருந்தாலும் அழைச்சா இன்னும் கொஞ்சம் மரியாதையோடு நம்ம செய்வோம். அதற்கு முயற்சி செய்யுங்கள். இந்த தனிநபர் ஆதிக்கம் இருக்கான்னு சொல்லி அரசு அதிகாரிகள் நீங்கள் ஆய்வு பண்ணிக்கங்க. அதே மாதிரி வழக்கு சம்பந்தமாக இருக்கிறது. இன்றைக்கி யாகசாலை நடத்துவதற்காக அங்கே ஒரு இடம் இருக்குது, அதையும் பூட்டி வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. யாகசாலையை திறக்கணும், அந்த யாகசாலை அங்கே தான் நடக்கணும். அது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே தான் இருக்குது. யாராவது தனிநபர் வச்சுருந்தா அதையும் இதே அறநிலையத்துறை அதிகாரிகள் அதை பெற்று ஆலயத்திற்கு கொடுக்கணும். அப்படி முடியலன்னு சொன்னால் நாங்கள் அமைப்பு மூலமாக அவர்களிடம் பேச்சுவார்த்தை செய்து நல்லபடியாக இந்த விசேஷங்கள் நடக்க வேண்டும் என்று நான் இந்த காணொளி மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.